முருக பக்தர்கள் அனைவருக்கும் தலைவன் முருகனுக்கு நன்றி. இன்னைக்கு பழனி பத்தி முழுசா இது யார் யாருக்கு தெரியுங்கிறத தெரியல. முழுசாக பழனி முருகப்பெருமானோட கோயிலை பத்தி இந்த வரலாறு என்ன, இது எத்தனை காணொலி நானும் யூடியூப்ல எல்லா இடத்துலையும் நான் தேடி தேடி பார்க்குறேன். யாராச்சும் ஒருத்தவங்க இதுக்கான விரைவான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நானும் தேடி பார்த்தேன். அது சரியான ஒன்று அமையல. பழனி நம்ம எல்லாருக்கும் போயிருக்கோம். நிறைய பேருக்கு இப்போது பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு பழனி முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும். பாலதண்டாயுதபாணி அவரை பார்க்கறதுக்கே ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அறுபடை கோயிலில் சுவாமிமலை இருந்தாலும், திருச்செந்தூர் இருந்தாலும், திருப்பரங்குன்றம் இருந்தாலும், எத்தனை கோயில்கள் இருந்தாலும், ஆனால் பழனிக்கு மட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நம்ம எல்லாம் நிறைய பக்தர்கள் இருக்கோம். நிறைய பேருக்கு அது பழனிக்கு போகலைன்னா பார்க்காம இருக்கவே முடியாது. மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் நான் போயிடுவேன். ஏன்னா பழனி பக்கத்துல இந்த திண்டுக்கல் அந்த மாதிரி இருக்கிற பகுதியில பக்தர்கள் நிறைய பேர் அடிக்கடி, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அமைஞ்சிருச்சு. வாரத்துக்கு ஒரு வாட்டி போறவங்க இருப்பாங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிருப்பாங்க. இந்த வீடியோல நான் கேட்கறது என்னன்னா, பழனிக்கு நீங்க போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி போயிருக்கீங்க, இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பழனியில முருகப்பெருமான், நம்ம தலைவன் முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நிறைவேற்றலைன்னா கூட, அதுக்கான நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கும். பழனியில கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா அதை நானும் அனுபவிச்சிருக்கேன். பல வேண்டுதல் இருந்தாலும் அந்த பழனிக்கு போகும்போது மட்டும் சில மர்மமான ஒரு இன்சிடென்ட் நமக்கே அதை மறக்க முடியாது. திரும்பி நான் போயிட்டு திரும்பி அது வீட்டுக்கு வரும்போது கூட அந்த இன்சிடென்ட் நம்ம மண்டைக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தால் நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல இந்த பழனி அந்த கோயிலை பத்தி நம்ம பேசிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்பாக இந்த பழனிங்கிறது அதுக்கப்புறமா இந்த 2500 வருஷம்லாம் நான் சொல்றது ரொம்ப கம்மி. அதுக்கெல்லாமே நம்ம பின்தங்கி போகணும்னா ஒரு 3000, ஒரு கரெக்டான இதுக்கு ஒரு குறிப்புகளே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றது ஒரு 2000 2500 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கெல்லாம் ஏன்னா ஹிஸ்டரி சொல்ல 3000 4000 வருஷத்துக்கு கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு உருவான ஒரு வழிபாடு தான் நம்ம முருகப்பெருமானோட வழிபாடு. மெயினா இந்த பழனியில முதல்ல இந்த பழனிங்கிறத பேர் எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்கள் நூல்கள் நீங்க பார்த்துறீங்கன்னா, நிறைய உங்க பெரியவங்களை கேட்டு பாருங்க. தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க தாத்தா நம்ம முன்னோர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல விஷயங்கள் எனக்கே தெரியாத விஷயங்கள் உங்க முன்னோர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழனி முழுவதுமே நிறைய மர்மமான விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மெயினா நிறைய விஷயங்கள் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னோட தேடலான இந்த தேடல் எப்போ முடியும் அப்படின்னா, என்னாலவே அதை கெஸ் பண்ணவே முடியல. இது எப்போ இதை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் விட்டு என்னால போக முடியல. ஏன்னா முருகப்பெருமானை பத்தி நம்ம தேட 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 புதுசு புதுசா நிறைய நம்ம என்னெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோமோ அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் சாத்தியமா, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமா இருக்கு. இது பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளோட வேண்டுதல்களும் தாண்டி முருக வழிபாடுங்கிறது ஒரு ப்ரீஷியஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர். அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் நம்ம முன்னோர்கள் நான் கிராமப்புறத்துல கேட்கும் போது எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த போட்டோ, இந்த சிலை வழிபாடு இதெல்லாம் பிற்காலத்துக்கு அப்புறமா தான் வந்தது. முதல் முறையாக நம்ம வேலை மட்டும்தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம். அதுதான் தமிழர்களோட வழிபாடும் கூட. மலை சார்ந்த இடங்கள்ல அது வேலை மட்டும்தான் முருகனுக்கு ஒரு அடையாளமா. அந்த வேல் இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. அதை ஒரு அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல. கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். கிடைக்கலன்னா என்னை தவறாக நினைக்காதீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு முருகப்பெருமான் கிட்ட சில விஷயங்கள் நான் தேட தேட நான் கத்துக்கக்கூடிய விஷயம் இன்னும் டீப்பராகவே இருக்கு. அந்த தேடல்ல எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் பேராக நான் சொல்றேன். நான் எப்பவுமே நான் தேடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கிற ஒரு நாலேஜ் வச்சோ இல்லை இப்போ நிறைய உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இந்த பார்க்குற முருக பக்தர்கள் இதை நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என்னை மன்னிக்கணும். முருகப்பெருமானுக்கு கோயில்கள் இல்லாத இடமே கிடையாது. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல 2026 ஆண்டுல இருக்கும். முன்னூறு 2027 2028 முழுக்க நம்ம தலைவன் முருகப்பெருமான் தான் அறிஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வடநாட்டு சைட்ல முருகப்பெருமானுக்கு நிறைய வெவ்வேறு பேர்கள் இருக்கு. கார்த்திகேயன் இருக்கு, சுப்பிரமணியர் இருக்கு,
ரொம்ப நிறைய சில பல பேர்கள் இருக்கு. இது எல்லாமே நான் கொஞ்சம் படிப்படியாக நான் சொல்றேன். இது ஃபுல்லாவே இந்த வீடியோ வந்து பாருங்க. நான் என்ன சொல்ல வர, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்க மனசுல இருக்க கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு என்ன நான் சொல்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல வந்து நீங்க இது ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு. அப்பதான் எனக்கு வந்து தெரியும். ஏன்னா என்ன நான் 2024 இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், முருகப்பெருமான் வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் என்னை வந்து வெறுத்தாங்க, பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும் வெறுத்தாங்க. என்ன இப்படிலாம் பேசுற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் போய் அப்பெல்லாம் சொல்லிட்டு என்னை வெறுக்கிறாங்க. நான் டோட்டலா என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லாவோட நேர்காணலையும் சொல்றேன், சில விஷயங்கள் வந்து அது என்னை வெறுத்துட்டாங்க டோட்டலா. நம்மளோட கடமை என்ன, நம்ம தலைவன் முருகப்பெருமான் கொடுத்த கடமை என்ன, அதை மட்டும்தான், அதை நோக்கி தான் நான் என்னோட இலக்கு நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். சொல்ற வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன் நான் என்ன கூட நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, யாரையுமே எந்த மனிதர்களுமே நீங்க வந்து நம்ப வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு ஆள் தலைவன் முருகப்பெருமான் கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு மனசு வருத்தம், தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம், இவர்கிட்ட சொன்னா தீத்துருவாரா, இந்த அம்மா கிட்ட சொன்னா தீத்துருவாங்களாலாம் கிடையாது. ஒரே விஷயம், ஒரே ஒரு ஆள், அந்த பவர்ஃபுல்லான ஆள் நம்ம தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. இந்த எப்படி சொல்றதுன்னா, உங்க மனசை விட்டு நீங்க பேசுங்க. ஏன் நான் பேசுங்க நான் சொல்றேன்னா, நீங்க திருப்புகழ் படிங்க, வேல்மாறல் படிங்க, என்ன வேணா படிங்க. அதை பத்தி நான் உங்ககிட்ட நான் வந்து தவறாக எதுவுமே சொல்லவும் இல்லை. இதெல்லாம் நீங்க படிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த கூட நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. முருகன் கிட்ட வந்து நீங்க ஒரு வாயை விட்டு நீங்க கேட்டு ஒரு விஷயங்கள் வந்து மனசை விட்டு நீங்க கண்ணீர் சிந்தலைன்னா கூட பரவாயில்ல, தினந்தோறும் அவர்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு முறையாச்சும் நீங்க அவர்கிட்ட வந்து பேசுங்க. வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய முருகப்பெருமானோட நம்ம தலைவர் முருகப்பெருமானோட உருவ சிலையை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் நீங்கள் வந்து அவரை வழிபாடு பண்ணலைன்னா கூட தயவுசெய்து அந்த பூஜை ரூம் திறந்து ஒரு தண்ணியோ, இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரமோ, இல்லை ஏதாவது உங்களால் படையல் தான் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு வேலையாச்சு அந்த தண்ணியை வந்து வச்சுருங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு வரும்போதே நமக்கு வந்து தாகம் எடுக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம கழிச்சு போனாலே நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிடும், தண்ணி குடிக்கிறோம். நமக்கு ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பிடலன்னா கூட பசி அப்படியே இயற்கையாக நமக்கு வந்து கொடுத்துரும். நம்ம வீட்டில் நம்ம முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்காருங்க. இது ஒவ்வொரு பக்தர்களும் நீங்கள் மனசை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வீட்டிலும் முருகப்பெருமான் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்த டே 1லேருந்து உங்கள் வீட்டில் இருக்காரு. இது வந்து உங்களுக்கு பேசிவாக தெரியலனா கூட அதுதான் ஆக்டிவே. ஒவ்வொரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் கூட கேட்கலாம், என் குடும்பத்தில் நிறையவே நடக்குது, சண்டை, வீடு பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்குது, ஏன் அப்போ வந்து முருகப்பெருமான் இல்லையானா? ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டே 1 நீங்கள் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வீட்டில் வர வச்சுட்டீங்கனாலே அந்த இடத்துல அவரை வந்து உட்கார்ந்துருவார், அமர்ந்துருவார் உங்கள் பூஜை அறையில். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே எனக்கு தெரியல, எதுவுமே எனக்கு நல்லதாகவே நடக்கலை, பாசிட்டிவாகவே நடக்கலை அப்படின்னா அதுக்கான நேரம், அதுக்கான காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும்போது கூட ஒரு ஈவினிங் டைமாக கூட வச்சுக்கோங்க. இந்த ஈவினிங் வந்து கண்டிப்பாக இது நைட் ஆகிடும். நைட் ஆனதுக்கப்புறம் டே ஆகும். ஸோ இது வந்து பர்மனன்ட் கிடையாது, எனக்கே பர்மனன்ட் கிடையாது, யாருக்குமே இந்த இயற்கை பர்மனன்ட் கிடையாது. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். இப்போ நீங்கள் வந்து கீழே விழுந்தீங்கன்னா கூட அடுத்த நிமிஷம் எழுந்துக்கிறதுக்கு நம்ம முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு பவர் கொடுப்பாரு. இது முற்றிலும் உண்மை. ஆகவே இப்போ அந்த பழனி நான் எங்கெங்கயோ பேசிட்டு வந்துட்டேன். பழனியில வந்து எப்படி இந்த பேர் வந்தது, எதனால நம்ம வந்து பழனி வந்து நம்ம அவ்வளோ வந்து பிரசித்தி பட்டதா இருக்கு, இன்னமும் அதை வந்து ஒரு அழிக்க கூடாத ஒரு நிலைமையில வந்து நம்ம முருகப்பெருமான் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்க காலத்துல வந்து இது வந்து ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பழனிங்கிற பேர் வந்து பொதினி அப்படிங்கிற ஒரு பேர் தான் முதல் உருவாக்கப்பட்டது. ஏன்னா நம்ம நீங்க சங்க இலக்கியங்கள் நீங்க போய் பாருங்க, திருமுருகாற்றுப்படை போய் பாருங்க. திருமுருகாற்றுப்படை நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமிழ் இலக்கியங்கள் நீங்க படிச்சு பார்த்தா, நம்ம வரலாறு, தமிழர்களோட வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது அனைத்தும் அந்த வரலாறுல இருக்கு, தொகுப்பாகவே இருக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். தொல்காப்பியத்துல கூட இருக்கும், திருமுருகாற்றுப்படையில இருக்கும், சங்க இலக்கிய நூல்கள்ல நிறையவே இருக்கும், முருகப்பெருமானோட குறிப்பு அத்தனையும் இருக்கும். அப்போ பொதினிங்கிற பேர் வந்து தான் ஃபர்ஸ்ட் பழனிக்கு வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஏன்னா நம்ம தமிழர்களோட வாழ்வியல் உங்க எல்லாருக்குமே தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்,
பாலை, இந்த 5 இணைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிஞ்சி என்கிறது வந்து என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடங்களும். நம்ம குறிஞ்சி தலைவன் தான் நம்ம செய்யும். நான் எப்பவுமே சொல்லல, ஒரு மந்திரம் கூட உங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், அது நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட நான் திரும்பவும் சொல்றேன். ஓம் செய்யோன் வருக, ஓம் செவ்வேல் காக்க. இந்த மந்திரம் இதனாலதான் உருவாக்கப்பட்டது. நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு முன்பாகவே கூறப்பட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்யோன். செய்யோன், செவ்வேல், திருக்கைவேல், கொற்றைவேல், தாரைவேல், எத்தனையோ பேர்கள் இன்னைக்கும் நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு அற்புதமாகவே இருக்கு. ரொம்ப தமிழ்ல வந்து அவ்வளவு வந்து ஒரு அருமையாக அந்த பேர் வந்து வைக்கப்பட்டது. அப்போ குறிஞ்சி நிலத்துல வந்து மலை சார்ந்த இடங்கள்ல வந்து நம்ம முருக வழிபாடு எப்படி வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி வேல் மட்டும்தான் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு அடையாளமாக, அதை வேல் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் வந்து தமிழர்கள் வழிபாடு பண்றதுக்கு தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த குன்று சார்ந்த, இப்ப நம்ம சொல்றோம் குன்றும் இருக்கும் இடமெல்லாம் நம்ம குமரப்பெருமான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குறிஞ்சி நிலத்துல வந்து அந்த மலை பிரதேசத்துல வந்து வேல், மயில், சேவல், இந்த ஒரு விலங்குகள் அவங்க கூடயே இருக்கும். ஒரு விஷயம் கூட உங்க எல்லாருக்குமே பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு கொஞ்ச நாட்கள் முன்னாடி கூட. நம்ம முருகப்பெருமான் கிட்ட இருக்கிறது வந்து வேலும் மயிலும் சேவலும் இருக்கு, அப்ப அது கீழேயும் ஒரு சர்பமும் இருக்கு நான் சொன்னேன். அது ஏன் அப்படின்னா, மலை பிரதேசத்துல வந்து மலை சார்ந்த இடங்கள்ல வந்து சர்பமும் இருக்கும், பாம்பும் இருக்கும், மயிலும் இருக்கும். அது எல்லாமே நீங்க போய் இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு எதிர்க்கே ஒரு காட்சியாக கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். மயில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு இன்பத்தை கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் அதை பார்க்கும்போது உங்க மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகுதுல்ல. அதே மாதிரி திடீர்னு ஒரு பாம்பு காலடியில நீங்க போறது பார்க்கும்போது வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்குது, ஒரு பயத்தை உண்டாக்குது. அது எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம முருகப்பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதுவும் பழனியில மெயினாக இந்த விஷயத்தை வந்து சொன்னது என்னன்னா, ரொம்ப அற்புதமா ஒரு அழகான ஒரு தமிழ் சொற்களாக நமக்கு வந்து அது சொல்லியிருப்போம். இன்னைக்கும் நம்ம அதை வந்து மனதுல வந்து ஒரு காட்சியாக நம்ம பார்த்தா கூட அது மிக அருமையா இருக்கும். இந்த வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை வாழும்போது வந்து இதுதான் நிரந்தரம் மனிதன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு இலக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கான். டேய், நாளைக்கு அதுவே ஒரு நிரந்தரம் இல்லடா. நீ தேடிக்கிட்டு போற பணமா இருந்தாலும், செல்வமா இருந்தாலும், பேரா இருந்தாலும், புகழாம இருந்தாலும், எதுவுமே மனிதனுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. இதுதான் முற்றிலும் உண்மை. ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு நம்ம வந்து துக்கத்துல இருந்தாலும் நாளைக்கு அது இன்பமா கூட மாறும். இதுதான் உண்மை. இதுதான் இயற்கை நமக்கு வந்து படிக்கப்பட்டது. எல்லாருக்கும் சமமான ஒரு மனநிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த மயிலும் கீழே சர்பமும் இருக்கிறது என்னன்னா, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்மளால அது வந்து யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்ம கூடவே இருப்பாங்க. இவர் இப்படி வந்து பண்ணிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நம்ம கூடவே பழகுவாங்க, நாளைக்கு நம்மளே வந்து பின்னாடி பேசுவாங்க. இதுதான் வாழ்க்கை. இதுல வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இதுதான் ரொம்ப அழகாக நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை வந்து நம்ம முருகப்பெருமான் நமக்கு எப்பயோ வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. அப்ப இந்த பொதினி மலை, இதுதான் பொதினி. இது எப்படி பழனிங்கிற ஒரு பேருக்கு வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள், அதுக்கு பின்பு நாயக்கர்கள் வந்து நம்ம மன்னர்கள் வந்து ஆட்சி செய்த காலத்துல வந்து ஒவ்வொரு மன்னர்களும் நம்மள வந்து தமிழர்களை வந்து ஆட்சி செய்யும் போது பழனி மலை அவ்வளவு இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற ஃபெசிலிட்டி அப்ப எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பும் அந்த கோயிலும் அந்த கட்டமைப்பும் அப்ப எதுவுமே கிடையாது. வெறும் பெரிய ஒரு மலை இருக்கும், வெறும் குன்று இருக்கும். அந்த குன்றுல வெறும் வேல் மட்டும்தான் வழிபாடு செய்திருக்காங்க. இது மட்டும்தான் அந்த ஆரம்ப தொடக்க வழிபாடு, முருக வழிபாடு. ஒரு வேல் மட்டும்தான் அந்த வழிபாடு ஆரம்பிச்சது. அதுக்கு பின்பாக வந்து நிறைய பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மக்கள். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து வைக்காத படையல்கள் எதுவுமே கிடையாது. அசைவ படையலா இருக்கட்டும், சைவ படையலா இருக்கட்டும், ஹிஸ்டரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்லார்ஜா போய்கிட்டே இருக்கும். இதை கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ இந்த படையல்கள் போட்ட சமயத்துல முருகப்பெருமானை வரவேற்கிறது வந்து ஒரு முருகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன் வெறியாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேல் முன்னாடி முருகப்பெருமானை வரவைத்து முருகப்பெருமானுக்கு உகந்தமான ஒரு பிடித்த படையல்களை வந்து அவர் முன்னாடி நம்ம அந்த வேலுக்கு முன்னாடி நம்ம வச்சு கண்டிப்பாக நம்ம மனசார கூப்பிட்டா அந்த சுத்தி இருக்கிற ஊர் மக்களுக்கு நடுவுல யாராவது உடம்புல முருகப்பெருமான் வந்து இன்னைக்கும் வந்து வருவாரு. இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதை கிடையாது. இதுதான் வாழ்வியல். இது நம்ம தமிழர்களோட பண்பாடு. இதுதான் உண்மை, முற்றிலும் உண்மை.
அந்த வேலுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து ஒருத்தரோட உடம்புல வந்து ஏறுவாரு. அந்த ஏறும்போது சாமியாடல், இது பின்பாக சாமியாடல் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்த விஷயம் என்ன அப்படின்னா முருகாட்டம். முருகாட்டத்துக்கு அப்புறமா வந்தது என்ன அப்படின்னா வேலன் வெறியாடல். அந்த வேலன் வெறியாடல்ல அந்த நிமிஷம் முருகனுக்கு அந்த படையல்கள் வச்சதுக்கு அப்புறமா அந்த ஒருத்தவங்களோட ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண்கள் மேல முதல் ஆண் மேலதான் முருகப்பெருமான் வந்து வருவாரு. யார் உடம்புலும் அந்த நிமிஷம் அந்த ஒரு இறை சக்தி இறங்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புல அந்த ஹாரா அந்த பியூரிட்டி இருக்கணும். இதுதான் முற்றிலும் உண்மை. அது நான் தவறாக எதுவும் சொல்லலை. இந்த நம்ம உடல், நம்மளோட ஆறா, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பியூரா இருந்தா கண்டிப்பா முருகப்பெருமான் இறங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறது இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. இது விளைக்கணும், இது விளையாது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட முன்னோர்கள் அதை நினைச்சு முருகப்பெருமானை வந்து நினைச்சு இன்னைக்கும் அதை நம்பிதான், அது ஒரு வாழ்வியலை நம்பிதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா மலைகளும் அந்த மலை சார்ந்த இடமும் அந்த கோயிலும் வந்து கற்கோயில் ஆகி அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா பண்ணி இது உருவாக்கி எல்லாரோட ஆட்சி காலத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எங்க முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அப்புறமாக உருவான ஒரு கதை பழனி அப்படிங்கிற ஒரு பேர் இதனால வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஔவையார் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழம் கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த தலைப்பு வந்து நான் பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு 1 hour அந்த கதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ஷார்ட்டா நான் வந்து சொல்லிடுறேன். இந்த பழம் கதை பழத்துக்காக அந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அதுக்கு பின்பாக இப்போ லேட்டஸ்டான ஒரு உருவான கதை. இதுக்கப்புறமாக வந்து ஒரு மர்மம் சார்ந்த சில விஷயங்கள் பழனியில இருக்கு. நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது என்ன அப்படின்னா போகர் சித்தர் எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சித்தர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து ஒரு சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. எப்படி உருவாக்கியிருக்காரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நவபாஷண சிலை, அது 9 வகையான விஷங்களும் சேர்த்து அதை வந்து நவபாஷண சிலையாக உருவாக்கி முருகப்பெருமானை உருவாக்குனது. இந்த விஷத்தை எதுக்காக உருவாக்குனாரு இன்னைக்கும் அது ஒரு மர்மமான ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு நம்ம தமிழ் இலக்கியங்களிலும் அந்த ஒரு ஹிண்ட் கிடைக்கல. என்ன ஹிண்ட் அப்படின்னா இவருக்கு எப்படி இந்த ஒரு ஐடியாலஜி கிடைச்சிது, இந்த ஒரு 9 வகையான விஷயங்களை சேர்த்து அந்த ஒரு சிலையை முருகப்பெருமானுக்காக உருவாக்குனது. அதுவும் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அடையாளமாக இன்னைக்கும் அது பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கு அப்படின்னா அதுல வந்து நிறைய மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. அது இன்னைக்கும் சில விஷயங்கள் வந்து போகர் 7000 நூல்ல இல்லாத சில விஷயங்கள், ஏன்னா இது எல்லாமே இப்போ லேட்டஸ்டான எடிஷன்ல இருக்கிறதுனால அவ்வளோ நமக்கு அக்யூரேட்டான சில விஷயங்கள் ஒரு ஹண்டாக நம்ம போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முந்தைய காலங்கள் நம்ம நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்பு தகடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகளா இருக்கட்டும், இதெல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ இருந்தது இப்போ இருந்துச்சுன்னா நம்ம தேடி அடுத்த நிமிஷம் நம்ம போயிட்டு இருக்கலாம். அப்போ போகருக்கு இன்னைக்கும் சில விஷயங்கள் வந்து ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அவர் உருவாக்கிய வந்து சுரங்கப்பாதை, அதுவும் மட்டும் இல்லாமல் அவரோட ஜீவசமாதி இன்னைக்கும் சில விஷயங்கள் மர்மமாக இருக்கு. ஸோ இதுதான் மொத்தமே வந்து பழனியோட கதை. இது கதை மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உயிரோட்டமாக இருக்கும் இன்னைக்கும் முருகப்பெருமானோட வழிபாடு மிக சிறந்த ஒரு வாழ்வியலாக நம்ம மனசுல இன்னைக்கும் முருகப்பெருமான் நிறைஞ்சிருக்காரு. என்ன வேணா கஷ்டம் வரட்டும், எங்க வாழ்க்கையில வந்து தேவையில்லாத ஒரு மனிதர்களே இல்லைங்க. எனக்கு இது தேவை அப்படின்னா மனிதத்தோட தன்மை எல்லாமே அதுதான். ஒவ்வொரு கமிட்மெண்ட்காக தான் நம்ம இன்னைக்கும் ஒரு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்னதான் நம்ம கமிட்மெண்ட் இருந்தா கூட அந்த நம்ம செலவு பண்ற நேரத்தையும் தாண்டி முருகனை நம்ம மனசுல இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த நினைக்கிறதுக்கு நம்ம மனசுல அவர் இருக்கார்ல, அதுதாங்க பவர். இது வந்து நான் குறை சொல்லலை. எந்த இறைவனுக்கும் அந்த மாதிரி என்னோட மனசுல அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது. என்னோட செப்பரேட்டான ஒரு போர்ஷன் எப்பயுமே இது ஒரு அழியாத, அதுதான் நம்ம முருகப்பெருமானோட வழிபாடு. இன்னைக்கும் பழனியில நமக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு தனி வைபாக அந்த பழனிமலை மட்டும் இருக்கும். அங்க போனா கொஞ்ச நேரம் அப்படியே சுத்துவேன், கோயிலை பார்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் முருகப்பெருமானை பார்க்க முடியலன்னா கூட அந்த கியூல நின்று பார்க்க முடியல அந்த மலையில அப்படியே உட்காருவேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற மனிதர்கள் கிட்ட நான் வந்து பேசுவேன். சில விஷயங்கள் சேகரிக்கலாமா அப்படின்னா கூட பாதி பேருக்கு அந்த சில விஷயங்களை வந்து தெரியவே இல்லை. என்ன பண்றது, தேடுவோம். பயணம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் பயணம் ஆரம்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானை பத்தி சில விஷயங்கள் தெரியும், அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். அது எல்லாமே ஆரம்பித்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்து அந்த ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. இனி வரைக்கும் அந்த ஃபுல்ஃபில் ஆகலை.
முருகப்பெருமானோட முழு வரலாறு யாருக்காச்சும் இங்க பாக்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தெரியல அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ, எக்ஸ்க்ளூசிவான வீடியோ என்கிட்ட இருக்கு, அதை நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு முழு ஹிஸ்டரியே அந்த புத்தகத்தோட புக்கோட உங்களுக்கு நான் தரேன். வேணுங்கிறவங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அது ஃபுல்லாவே கிரியேட் பண்ணி அதை நான் போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு முருக பக்தர்களும் தயவு செய்து நம்ம வழிபடுற நம்ம முருகப்பெருமானோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கங்க. அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆள், நான் சொன்னா அது பத்தாது. அந்த ஒரு புக்காவே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது நெக்ஸ்ட் வீடியோல முருகப்பெருமான், நம்ம தலைவர் முருகப்பெருமானோட வரலாறு முழுசாக உங்களுக்காக நான் வந்து சொல்றேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழனிக்கு போயிருக்கீங்க, போன பக்தர்களா இருக்கட்டும், சில பேர் பழனி மலை கீழே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நடந்த சில அமானுஷமான விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், இது நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா முருகப்பெருமான் அங்க நின்று நான் கஷ்டத்துல நின்னாரு அப்படிங்கிற சொல்ற பக்தர்கள் ஏராளம். உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான் நான் பண்ண அதிசயத்தை இந்த வீடியோல கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி. முருகா.